வணக்கம். இந்திய அரசியலமைப்புல இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஆனா அதே சமயம் ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் எமர்ஜென்சி விதிகள். ஒரு நாட்டுக்கு இது எப்படி ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்குங்கிறத பத்தி விரிவா அலசலாம் வாங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாட்டுல திடீர்னு ஒரு பெரிய நெருக்கடி வருதுன்னா அதை சமாளிக்க ஒரு தற்காப்பு வழிமுறை வேணும் இல்லையா? அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனோட அந்த அல்டிமேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் எதுவா இருக்கும்? இந்த கேள்விதான் நம்மளோட முழு விளக்கத்துக்கும் ஒரு அஸ்திவாரம். சிம்பிளா சொல்லணும்னா எமர்ஜென்சி விதிகள்ங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே கொடுத்திருக்கிற ஒரு எமர்ஜென்சி கீ மாதிரி. நாடு ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கும்போது இந்த சாவியை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் சில ஸ்பெஷல் பவர்ஸை எடுத்துக்கும். அப்போ நம்ம நாட்டோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதாவது மாநிலங்களுக்கும் பவர் பிரிஞ்சிருக்கிற நிலை மாறி தற்காலிகமா ஒரு யூனிட்டரி ஸ்ட்ரக்சரா மாறிடும். எல்லா பவரும் சென்டர் கிட்ட போயிடும். சரி, நாம இதுல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த எமர்ஜென்சி விதிகள்ல இருக்கிற 3 வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒவ்வொன்னா, அதாவது நேஷனல், ஸ்டேட், அப்புறம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எப்பலாம் வரும், அதோட விளைவுகள் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். கடைசியா இதுல இருந்து நாம கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன, சில முக்கியமான உண்மைகள் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த எமர்ஜென்சி விதிகள் எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு நெருக்கடிக்கும் ஒவ்வொரு விதமான எமர்ஜென்சி இருக்கு. அதனால இதை 3 முக்கிய வகைகளா பிரிக்கலாம். இந்த சார்ட்ல பாக்குற மாதிரி 3 வகை தான். ஒன்னு ஆர்டிகல் 352 கீழே வர நேஷனல் எமர்ஜென்சி, ரெண்டாவது ஆர்டிகல் 356 கீழே வர பிரசிடென்ட்ஸ் ரூம், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி, மூணாவது ஆர்டிகல் 316 கீழே வர ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. இந்த 3 தான் அந்த முக்கியமான வகைகள். முதல்ல இதுலயே ரொம்ப சீரியஸான நேஷனல் எமர்ஜென்சி பத்தி பார்க்கலாம். ஆர்டிகல் 352 முழு தேசத்தோட பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தல் வரும்போது தான் இதை பயன்படுத்துவாங்க. சரி, எந்த காரணத்துக்காக இதை அறிவிக்க முடியும்? 3 காரணம்தான். 1, போர், அதாவது நம்ம இன்னொரு நாட்டோட போருக்கு போகும்போது. 2, வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, அதாவது வேறொரு நாடு நம்ம மேல படையெடுக்கும்போது. 3, ஆயுத கிளர்ச்சி, அதாவது நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப் ஆயுதமேந்தி போராடும்போது. இந்த ஆர்ம்டு ரெபெல்லியன்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆரம்பத்துல இந்த ஆயுத கிளர்ச்சிங்கிற வார்த்தை இல்ல. அதுக்கு பதிலா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது உள்நாட்டு குழப்பம்னு தான் இருந்துச்சு. ஆனா 1975ல இந்த வார்த்தைய ரொம்ப தெளிவில்லாம இருக்குன்னு சொல்லி அதை தப்பா பயன்படுத்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அதனாலதான் 44வது சட்ட திருத்தத்துல இத ஆயுத கிளர்ச்சின்னு தெளிவா மாத்துனாங்க. இது ஜனநாயகத்தை பாதுகாக்க செஞ்ச ஒரு முக்கியமான மாற்றம். இது அறிவிக்கிற நடைமுறை ரொம்பவே கடுமையானது. பிரசிடென்ட் அறிவிச்சதும் ஒரு மாசத்துக்குள்ள பார்லிமெண்டோட 2 சபைகள்லயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணா 6 மாசத்துக்கு இது அமல்ல இருக்கும். அதுக்கப்புறமும் தேவைப்பட்டா திரும்பவும் பார்லிமெண்ட் ஒப்புதலோட நீட்டிக்கலாம். சரி, இதோட விளைவுகள் என்ன? ரொம்ப சிம்பிள். ஸ்டேட் கவர்மெண்டோட மொத்த அதிகாரமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிடும். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற விஷயத்துல கூட பார்லிமெண்ட் சட்டம் போடலாம். அதை விட முக்கியமா ஆர்டிகல் 19க்கு கீழே வர நம்மளோட பேச்சுரிமை, கூட்டம் கூடும் உரிமை மாதிரியான அடிப்படை உரிமைகள் தானா சஸ்பெண்ட் ஆயிடும். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. என்னதான் எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, ஆர்டிகிள் 20 மற்றும் 21ல சொல்லப்பட்ட வாழ்வதற்கான உரிமை, தனிநபர் சுதந்திரத்தை யாராலையும் பறிக்க முடியாது. இது எமர்ஜென்சி காலத்துல கூட நமக்கு கிடைக்கிற ஒரு நான் நெகோஷியபிள் பாதுகாப்பு. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த எமர்ஜென்சிக்கு போலாம். ஒரு மாநிலத்துல அரசியல் அமைப்பு சரியா செயல்படலனா என்ன ஆகும்? அப்போதான் ஆர்டிகல் 356, அதாவது பிரசிடென்ட்ஸ் ரூல் நடைமுறைக்கு வரும். இதுக்கான காரணம், ஒரு மாநில அரசாங்கம் கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கல, அதாவது ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி ஏற்பட்டுச்சுன்னு கவர்னர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா, அதோட அடிப்படையில பிரசிடென்ட் இந்த ரூலை அமல்படுத்தலாம். இதோட விளைவு என்னன்னா, மாநிலத்தோட சிஎம், மினிஸ்டர்ஸ் கவுன்சில் எல்லாம் டிஸ்மிஸ் ஆகிடும். மாநிலத்தோட முழு நிர்வாகமும் பிரசிடென்ட் சார்பா கவர்னர் கைக்கு போயிடும். மாநில சட்டமன்றத்தை தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லனா கலைக்கவே செய்யலாம். ஆனா இந்த ஆர்டிகல் 356 பத்தி ஒரு கசப்பான உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பு சரித்திரத்திலேயே அரசியல் காரணங்களுக்காக மிக அதிகமா மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிகல்னா அது இதுதான். இப்போ நம்மளோட 3வது கடைசி எமர்ஜென்சிக்கு வந்தாச்சு. நாட்டுல பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலைக்கு போனா என்ன பண்றது? அதுக்காகவே இருக்கிறது தான் ஆர்டிகல் 360, ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி அறிவிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியர்கள் சம்பளத்தை குறைக்கலாம்.
ஏன் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜு சம்பளத்தை கூட குறைக்கலாம். மாநிலங்களோட நிதி மசோதாக்களை பிரசிடென்ட்டோட ஒப்புதலுக்காக நிறுத்தி வைக்க முடியும். இந்த ஸ்லைட்ல ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, 0. ஆமா, நம்ம அதிர்ஷ்டம். இந்தியால இன்னைக்கு வரைக்கும் ஒரு தடவை கூட ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அறிவிக்கப்படல. இது நம்ம பொருளாதாரத்தோட ஒரு ஸ்திரத்தன்மைய காட்டுது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை வேகவா தொகுத்து பாத்திரலாம். இதுல இருக்கிற முக்கியமான பாதுகாப்புகளையும் வரலாற்று உண்மைகளையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். இந்தியால நேஷனல் எமர்ஜென்சி இது வரைக்கும் 3 தடவை வந்திருக்கு. 1962ல சீனா போறப்போ, 1971ல பாகிஸ்தான் போறப்போ, அப்புறம் 1975ல உள்நாட்டு குழப்பம்ங்கிற பேர்ல. இதுல அந்த 1975 எமர்ஜென்சி தான் பயங்கர சர்ச்சையானது. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான ஐடியா கிடைக்கும். 3 எமர்ஜென்சியும் எந்த ஆர்டிக்கிள்ல வருது, பார்லிமெண்ட் அப்ரூவலுக்கு எவ்ளோ டைம், அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒப்பிட்டு பாத்துக்கலாம். சரி, இப்போ ஒரு கோல்டன் பாயிண்ட். 2 விஷயம் கண்டிப்பா மறக்கவே கூடாது. 1, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இப்ப ஆர்ம்டு ரெபெல்லியன்னு மாறிடுச்சு. 2, ஆர்டிகிள் 20, 21 எந்த எமர்ஜென்சிலையும் தொடவே முடியாது. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. ஆர்டிகிள் 352னா தேசத்துக்கு ஆபத்து, ஆர்டிகிள் 356னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபெயிலியர், ஆர்டிகிள் 360னா பண நெருக்கடி. அவ்வளோதான், சிம்பிள். கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். எமர்ஜென்சி அதிகாரம்ங்கிறது நாட்டை பாதுகாக்கிற ஒரு கேடயம் மாதிரி அவசியமானதுதான். ஆனா அதே அதிகாரம் மக்களோட உரிமைகளை பறிக்கிற ஒரு வாளா மாறிடாம இருக்க ஒரு ஜனநாயகம் தன்னை எப்படி பாத்துக்கணும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.